ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான ஒரு நாள். சரிங்களா? அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் தான் வருகின்றது. ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்னன்னா மகா சங்கடகர சதுர்த்தி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த மாதத்தில் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துடும். அது வளர்ப்புறையில் வரும். இது எப்போதுமே சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி. அப்போ மகானு பேர் வந்துட்டாலே இதன் மூலமாக பலன்கள் அபரிமிதமான பலன்கள் நமக்காக அள்ளித்தரக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கு. இன்று மதியத்துக்கு மேலே, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனி பகவானுடைய நட்சத்திரம் வந்துடும். அப்போ சனி பகவான் இரண்டு தெய்வங்களை தான் பீடிக்கவில்லை. யார் அப்படின்னா விநாயகர் பெருமானும் ஆஞ்சநேய பெருமானையும் அவரால் பிடிக்க முடியல. அப்போ அதாவது 7.5 சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், குடும்ப சனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் சனி திசை நடப்பவர்கள், இப்படி சனி திசையினால் பலவிதமான இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், முக்கியமாக கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கணும். இப்படி கரும்புச்சாறு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீர்ந்து, கரும்பு எப்படி மிக மிக இனிப்பா இருக்கும், அந்த அளவுக்கு மனசும் சரினா உடம்பும் சரினா எல்லா விதமான கசப்புகளும் தீர்ந்து இனிப்பாக மாறிவிடும். வேலையில சிறு சிறு சங்கடங்கள் இருக்கு, தொல்லைகள் இருக்கு, இது மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு மோதகம், கொழுக்கட்டை இதேமாரி இது மாதிரி அவருக்காக நெய்வேத்தியம் பண்ணுங்க. கோவிலில் கொடுத்துட்டீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே விநியோகம் பண்ணுங்க. இது மாதிரியான தானங்கள் எல்லாமே பண்ணோம்னா பிரச்சனைகள் அகலும், காரிய தடைகள் எல்லாமே விலகும். நான் ரொம்ப நாள் பிசினஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த காரிய தடைகள்லாம் இருந்துட்டு ஏதோ ஒரு வில்லங்கு வந்துட்டே இருக்கும். அந்த வில்லங்குகள் அனைத்துமே விலகும். மனமகிழ்வான ஒரு நாளாக இந்த நாள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா நாளுமே மனமகிழ்வான ஒரு நாளாக மாறும் இந்த நாளில் இருந்து. அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுங்கள். வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் பெறுங்கள், நலங்களையும் பெறுங்கள். அதாவது பொருளாதாரத்தில் மேன்மை அடையலாம். அன்னைக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் வேற இருக்கு, ஓகேங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ அன்னைக்கு விநாயகர் பெருமான் வழிபாட்டின் மூலமாக அனைத்து விதமான பலன்களும் உங்களை சேரும். இதுவரைக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்களுடைய ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.